மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க 190 ஆண்டுகள் பழமையான பழைய கலங்கரை விளக்கம். புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதால் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற அலுவலக படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஸ்மைல் ஷெல்டர் ஹோம் காப்பகவாசிகளுக்கு காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காரைக்காலில் மக்கள் செல்வன் கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா கோலாகலம். காரைக்கால் மாவட்ட தலைமை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் செல்வன் கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள அணு இன்டோர் ஸ்டேடியத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. அகில இந்திய நிர்வாகிகளின் ஆலோசனையின்படி மாவட்ட செயலாளர் தினேஷ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் சதாம், நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் RK ரஞ்சித் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் IVG வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணி இயக்க மாநில செயலாளர் நிர்மல் பாபு, மாநில நிர்வாகிகள் பிரசன்னா நடராசன், நவீன் பாபு, முகேஷ், பிரதீப், சதீஷ், கோவலன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இப்போட்டியில் OG டீம் அணி முதல் பரிசையும், VJSFSC அணி 2ஆம் பரிசையும், பவர் பிளே அணி 3ஆம் பரிசையும், IVG அயான்ஸ் அணி 4ஆம் பரிசையும் வென்றது. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூரில் புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க கோரிக்கை மாநாடு. புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை மாநாடு வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில செயலாளர் அன்புமணி தலைமை தாங்கினார். பெரியசாமி முன்னிலை வகிக்க மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகி ஹரிதாஸ் வரவேற்புரையாற்றினார். சங்க தலைவர் சீனு பத்மநாபன் மாநாட்டு நோக்க உரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்வில் செயலாளர் சங்கர், தலைவர் ராமமூர்த்தி, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஊழியர்கள் சங்க நிர்வாகி செல்வகுமார், தமிம், பழனிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் புதிய மாநில குழு தேர்வு மற்றும் சங்கத்தின் வளர்ச்சி தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹50 உயர்த்தி வழங்கிட வேண்டும், ₹5 லிட்டருக்கு ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை வங்கியில் பணம் செலுத்தும் முறைக்கு பதிலாக மாதந்தோறும் செலுத்தும் வசதி ஏற்படுத்திட வேண்டும், பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழியர்களுக்கு நலவாரியம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வில்லியனூரில் பொதுப்பணித்துறை பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். பல ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆரியபாளையம் குடிநீர் பிரிவு MTS ஊழியர் சரவணன், நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவு MTS ஊழியர்கள் ராமச்சந்திரன் மற்றும் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்டகால சேவை பாராட்டப்பட்டதுடன் அவர்களின் பணிக்கால அனுபவங்களும் நினைவுகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. மேலும் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தனர். இதில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் அப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. அகிலேஷ் யாதவ் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனை முன்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ் யாதவின் அறிவுறுத்தலின்படியும் கருணாகரின் ஆலோசனையின்படியும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு செல்வகணேசன் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்.
இதில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சடகோபன், ரங்கநாதன், அருள், ராஜேந்திரன், செல்வகுமார், பலராமன், குழந்தைவேலு, சேகர், குமார், மூர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். ஏரிப்பாக்கம் MRF தொழிற்சாலையில் 3வது நாளாக தொடரும் உள்ளிருப்பு போராட்டம். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்கு உட்பட்ட ஏரிப்பாக்கத்தில் உள்ள MRF தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் கோரி தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்வு மூலம் பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்கள் 42 மாதங்கள் பணிபுரிந்தாலே நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் 5 ஆண்டுகள் கடந்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும், சட்டவிரோத அப்ரண்டிஸ் முறையை ரத்து செய்திட வேண்டும், பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உறவினர்களும் தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது காவல்துறையினர் தங்களை அநாகரிகமாக பேசி அப்புறப்படுத்த முயன்றதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஊழியர்களின் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு மின்சார வசதி மற்றும் உணவு வசதியின்றி தவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தொழிலாளர்கள் உறுதியாக கூறியுள்ளனர். மேலும் தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு நேரடியாக இதில் தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3வது நாளாக போராட்டம் தொடர்வதால் தொழிற்சாலை வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற அலுவலக படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கேஸ் லைன் பதிக்கும் பணி நடந்து வருகிறது. அவ்வழியாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் இதனால் உடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அதன் மூலம் பயனடையக்கூடிய உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு நகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறியும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை, உப்பு தண்ணீர் அதிகமாக கலந்து வருவதாக கூறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட மக்கள் சட்டசபையை நோக்கி வந்து சட்டசபை அலுவலக படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு தங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இதனை அடுத்து சட்டப்பேரவைக்கு வந்த சபாநாயகர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பேசி போராட்டத்தை கைவிட செய்தார். தொடர்ந்து சபாநாயகர் அறையில் சபாநாயகர் தலைமையில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனால் சட்டமன்ற அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் சுமார் 12,000 ரூபாய் வரை இழந்துள்ளனர். மதகடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை கண்டு அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதனை நம்பி மர்ம நபருக்கு அவர் 8,250 ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் மொபைல் செயலி மூலம் கடன் வாங்கி அதனை முழுவதும் திரும்ப செலுத்தியுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் அவரது பணத்தை மாஃபிங் செய்து அனுப்பி கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன அந்த நபர் மர்ம நபருக்கு மேலும் 4,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்து போயுள்ளார். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்மைல் ஷெல்டர் ஹோம் காப்பகவாசிகளுக்கு காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கம் சார்பில் சமூக நலப்பணியின் ஒரு பகுதியாக வெங்கடா நகர் பூங்கா பின்புறம் அமைந்துள்ள ஸ்மைல் ஷெல்டர் ஹோம் காப்பகத்தில் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு அத்தியாவசிய நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் GV கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் காப்பகவாசிகளுக்கு புடவை, வேஷ்டி, கைலி, பெட்ஷீட் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன.
இந்த உதவிகளை பெற்றுக்கொண்ட காப்பக நிர்வாகிகளும் பயனாளிகளும் லைன்ஸ் சங்கத்தினருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக சேவையின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து சங்க செயலாளர் திருவேங்கடம் மற்றும் நிர்வாகிகள் மதிவாணன், ஸ்ரீதர், யுவராஜ், சாம்ராஜ், வேல்முருகன், நடராஜ், திருவேங்கடம், சித்ரா உள்ளிட்டோர் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் லைன் சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு காப்பகவாசிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளை அறிந்து எதிர்காலத்திலும் இதுபோன்ற சமூக நலப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த மனிதநேய சேவை நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. ரவுண்ட் டேபிள் சார்பில் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெண்டிலேட்டர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நன்கொடையாக வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நன்கொடையாக வழங்கப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் பயன்படுத்தப்படும் இந்த வெண்டிலேட்டர் அவசர மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும். வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தை ரவுண்ட் டேபிள் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கடரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின், பால விஸ்வேஷ் மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் இணைந்து செயல்படுத்தினர். இந்த நன்கொடை மூலமாக அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மேலும் வலும் பெறும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழவர்கரை நகராட்சி சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் பிரதம மந்திரியின் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக பயனடைந்த சாலையோர வியாபாரிகளுக்கான பாராட்டு விழா ரெட்டியார்பாளையம் புதுநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து திட்டத்தின் மூலம் பயனடைந்த சாலையோர வியாபாரிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு பேசும்பொழுது, கொரோனா பேரிடருக்கு பிறகு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் வழங்கி மறுவாழ்வு அளித்ததில் PM ஸ்வநிதி திட்டம் முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க பாடுபட்ட நகராட்சி அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு நன்றி தெரிவித்தார். உழவர்கரை நகராட்சி மூலமாக முதல் தவணையாக 1715 பேருக்கும், இரண்டாவது தவணையாக 940 பேருக்கும், மூன்றாவது தவணையாக 306 பேருக்கும் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 15,000, 25,000, 50,000 என பல கட்டங்களாக கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இது ஒரு அரசு விழா மட்டுமல்ல, உழைக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கு அரசு செலுத்தும் மரியாதை என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் நகராட்சி மற்றும் அரசு அதிகாரிகள், வங்கி பிரதிநிதிகள், சாலையோர வியாபாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள நீலாவதி அம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் மற்றும் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த வியாழன் அன்று இன்னிசை கச்சேரி, கரகாட்டம் மற்றும் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு படையல் சமர்ப்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கூழும் வழங்கப்பட்டது. மாலை வேளையில் நடந்த செடல் திருவிழாவில் பக்தர்கள் செடல் போட்டும், கார், வேன் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களின் திரளான பங்கேற்பு காரணமாக சேதராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் கோவில் ஆண்டு திருவிழா ஆன்மீக எழுச்சியுடன் நடந்து வந்தது. வரலாற்று சிறப்புமிக்க 190 ஆண்டுகள் பழமையான பழைய கலங்கரை விளக்கம் முற்றிலும் சீரமைக்கப்பட்டு இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கடந்த 1836ஆம் ஆண்டு வங்காள விரிகுடா கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டும் வகையில் இந்த பழைய கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது.
29 மீட்டர் உயரமும் 132 படிக்கட்டுகளும் கொண்ட இந்த பாரம்பரிய கட்டிடம் சோழமண்டல கடற்கரையில் அமைக்கப்பட்ட முதல் கலங்கரை விளக்கமாகும். 1979 ஆண்டு வரை பயன்பாட்டில் இருந்த இக்கோபுரம் காலப்போக்கில் மோசமடைந்ததைத் தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. புதுச்சேரியின் பழைய கலங்கரை விளக்கத்தை கடந்த ஜூன் 25 மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறைப்படி திறந்து வைத்தார். சுற்றுலா மேம்பாடு மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் நோக்கில் இந்த பழைய கலங்கரை விளக்கம் இன்று முதல் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. நாள்தோறும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பொதுமக்கள் இதனை பார்வையிடலாம். சுற்றுலா பயணிகள் இதன் மேல் தளத்திற்கு சென்று புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் ஒட்டுமொத்த நகரத்தின் 360 டிகிரி காட்சியை ரசிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் முக்கிய கலாச்சார அடையாளமாக விளங்கும் இந்த தலம் இனி வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியாங்குப்பம் முத்தாலம்மன் கோவிலில் 71வது ஆண்டு உற்சவ விழாவில் குதிரை விடுதல் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் PCP நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவிலின் 71வது ஆண்டு உற்சவ விழா பக்தி பரவசத்துடன் நடந்து வருகிறது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த உற்சவம் தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளுடன் சிறப்பாக நடந்து வருகிறது. விழா நாட்களில் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று காலை விழாவின் முக்கிய நிகழ்வான குதிரை விடுதல் நிகழ்ச்சி பக்தர்களின் கோஷங்களுடன் விமர்சையாக நடைபெற்றதைத் தொடர்ந்து அய்யனாரப்பன், பூரணி பொற்களை மற்றும் வீரன் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மேலதாளங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். இந்த ஆன்மீக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர், PCP நகர் கிராம மக்கள், கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விழாவில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக அருளை அடைந்து வருகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதால் சிவசைலநாதர் கோவிலுக்கு 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சிவலிங்கபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத சிவசைலநாதர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். அப்போது தனது வேண்டுதல் நிறைவேறியதற்கான நன்றி கடனாக பக்தர் ஒருவர் கோவிலின் மூலவர் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை நன்கொடையாக வழங்கினார். இந்த தங்க நகைகளை கோவில் அறங்காவல் குழு தலைவர் ஜெயராமன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டு பக்தருக்கு நன்றி தெரிவித்தனர். பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பின்னர் கோவிலுக்கு தங்கம், வெள்ளி உட்பட காணிக்கைகளை வழங்கும் மரபு தொடர்ந்து நடந்து வருவதாகவும் இந்த நன்கொடை கோவிலின் ஆன்மீக மற்றும் அறப்பணிகளுக்கு உறுதுணையாக அமையும் என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூனிமுடக்கு அருகே ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் சாலையில் தமிழக எல்லைக்குட்பட்ட வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதனையொட்டி ஆதி கைலாசநாதர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உலக நன்மை மற்றும் மக்கள் நலன் வேண்டி சிறப்பு கூட்டு வழிபாடு நடைபெற்றதை அடுத்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கூனிமுடக்கு, வழுதாவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வழிபாட்டினை தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தலத்தின் தனி சிறப்பாக சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரே நந்திக்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள தியான பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை கிருமாம்பட்டு ராகவேந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த மேனகா, யஷ்வந்தன், ஸ்னேகா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க 190 ஆண்டுகள் பழமையான பழைய கலங்கரை விளக்கம் புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால்
உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற அலுவலக படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஸ்மைல் ஷெல்டர் ஹோம் காப்பகவாசிகளுக்கு காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.